வணக்கம். வெல்கம் டு லேடிஸ் வேர்ல்ட் 26. கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது பழமொழிக்கு ஏற்ற இன்றைக்கி நான் கற்ற தையல் எனக்கு எப்படி உறுதுணையாக இருக்குது அப்படின்றத எனக்கு உண்மையிலுமே என்ன நினச்சா எனக்கு பெருமையாக தான் இருக்குது. வாங்க இன்றைக்கி என் சுடிதார் கட்டிங் டாப்பு எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். துணியை 4 ஃபோல்டிங் பண்ணி மடித்து போட்டுக்கோங்க. போட்டு சுடிதார் டாப்பு, அதாவது நான் அளவு டாப்பை வச்சு தான் நான் அளவுகளை குறிக்கிறேன். அளவு டாப்பை வச்சு எப்படி குறிக்கிறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே நீட்டாக, அதாவது 2ஆக மடித்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணி, அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, அதாவது 4 மடிப்பு இருக்கும் தெரியுங்களா, அது 4ஆக இருக்கிறத அந்த சைடில் போட்டுடணும். கார்னர், அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் மடிப்பு இருக்கிற பக்கமாக போட்டுக்கிட்டு 4ஆக மடித்து போட்டு குறிக்கணும். அதாவது லைனிங்கை ஃபஸ்ட்டு வெட்டிக்கோங்க. லைனிங்கை வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அளவு, அதாவது சுடிதாரோடைய டாப்பை போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கை கட் பண்ணிக்கிறோம். லைனிங்கை அளவு டாப்பை போட்டு அந்தந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே குறிச்சிக்கிட்டு 10 இன்ச்சு கம்மி பண்ணணும் லைனிங்கில். அதாவது அளவு டாப்போட 10 இன்ச்சு கம்மி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர்மெண்ட் குறிக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸில் நம்ம எப்படி ஆழம் எடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் பாருங்கள், அதே போல் தான், அதே மெஷர்மெண்ட்டு அதே போல் தான். ஆனால் ரொம்ப ஈஸி தான் சுடிதார். இப்போ எங்கேயாவது நீங்கள் போகிறீங்க, ப்ளவுஸும் சுடிதாரும் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனாலும் ஃபஸ்ட்டு சுடிதாரை தான் போட சொல்லுவாங்க. ஏன்னா சுடிதார் ரொம்ப ஈஸி, சொன்னால் பட்டுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். அதனால தான் சுடிதாரை கட்டிங் போட சொல்லுவாங்க, போட்டு கற்றுக் கொடுப்பாங்க. 2வது தான் ப்ளவுஸுக்கு போவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு அங்கங்கே அர்க்காத் பண்ணி வச்சுக்கோங்க. அர்க்காத் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். அதாவது கீழே இறக்கம் இருக்குல்ல, லாங்கு இறக்கம் இருக்குல்ல, உயரம், அந்த உயரத்தில் 10 இன்ச்சு கம்மி பண்ணணும் அளவு டாப்போட. அளவு டாப்பை போட்டு வெட்டும்போது நம்ம 10 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணணும். அப்படி வெட்டினா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உயரம் கரெக்டாக இருக்கும். பாடி மெஷர்மெண்ட்டு இப்போ நான் கழுத்து உயரம் தைக்கிறேன். சாரிப்பா, வெட்டுறேன். அங்கங்கே அர்க்காத் பண்ணிக்கிறேன். அர்க்காத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன்மெண்ட், அதாவது 1 by 1 பண்ணுறேன் நான். இப்போ 4ஆக மடித்து போட்டுட்டேன். இப்போ நான் சுடிதாரோடைய மேல் டாப்பை அதே போல் 4ஆக ஃபோல்டிங் பண்ணி, அது பாருங்கள், அதாவது அந்த மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வரணும். அந்த மாதிரி எப்படி சுடிதார் லைனிங்கில் வெட்டினமோ அதே போலவே டாப்லேயும் போட்டு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். அப்படியே அது பாருங்கள், அந்த பானைக்கு தான் வச்சுருக்கேன் நான். அந்த பானைக்கில் டிசைன் இருக்குது, அந்த சுடிதார் டாப்பில் டிசைனிங் இருக்குது. அந்த டிசைனிங் அதில் பானைக்கு போட்டு நான் வரைஞ்சிட்டு அதை அப்படியே லைனிங்கில் 10 இன்ச்சு கீழே இறக்கம் வச்சுட்டு அப்படியே போட்டு வெட்டுறேன். அதாவது லைனிங்கை நம்ம எவ்வளோ பர்ஃபெக்டாக வெட்டிடுறோமோ அதுக்கப்புறம் நம்ம வெட்டுறது தான் துணியோட அளவுகள். துணியோட அளவை அழகாக நம்ம வெட்டிடுறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. சிம்பிள், ரொம்ப ப்ராசஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தது இப்படி நான் எப்படி தச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக